அனிமியா என்று அழைக்கப்படும் இரத்த சோகை நோய் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு, வயிற்று வலி மற்றும் ஆசனவாயு பகுதி அரிப்பு இவையாவும் இந்த குடற்புழுக்களால் ஏற்படலாங்க. இந்த குடற்புழுக்கள் இன்டெஸ்டினல் வார்ம்ஸ் அல்லது பாரசைட் என்று அழைக்கப்படுது. ஏன் இவை இவ்வாறு அழைக்கப்படுதுன்னா, அதற்கு தேவையான உணவை நம்ம கிட்ட இருந்து அது வாங்கி சாப்பிடுதுங்க. உருளைப்புழு அல்லது நாக்குப்பூச்சின்னு அழைக்கப்படுற நெமட்டோட்ஸ், அதாவது ரவுண்ட் வார்ம்ஸ், இதுல அஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற குடற்புழு தாங்க உலகளவுல அதிக அளவு மக்கள் தொகையை பாதிக்கிற ஒரு குடற்புழு. சாட்டை புழுன்னு அழைக்கப்படுற விப்வார்ம்ஸ் மற்றும் கொக்குழி புழு என்று அழைக்கப்படும் ஹூக் வார்ம்ஸ். இந்த ஹூக் வார்ம்ஸ் தான் பாத்தீங்கன்னா அதிக அளவு ரத்த சோகைக்கு காரணமான ஒரு குடற்புழு. ஊசிப்புழு அல்லது நூற்புழு என்று அழைக்கப்படும் பின்வார்ம்ஸ் இவைகள் இரவு நேரத்துல ஆக்டிவா இருக்கிறதுனால குழந்தைகளின் ஆசனவாய் அரிப்புக்கு இவைகள் காரணம். நாடாப்புழு என்று அழைக்கப்படும் டேப் வார்ம்ஸ் இவைகள் நம்மளோட பிரெயினை அட்டாக் பண்ணி நியூரோசிஸ்டிசர்கோசிஸ் என்ற டிசீஸை கூட கொண்டு வருங்க. குடற்புழு நோய்களின் அறிகுறிகள்: இரத்த சோகை மற்றும் உடற்சோர்வு, பசி மற்றும் எடை உறைதல், வயிறு வலி, வயிற்றுப்போக்கு மற்றும் ஆசனவாய் பகுதி அரிப்பு. இந்த குடற்புழுக்கள் பரவும் முறைகள்னு பார்த்தோம்னா, சரியாக வேக வைக்காத இறைச்சி, மீன், மாமிசம் மற்றும் கீரை வகைகளால் பரவலாம், மற்றும் சுத்தம் சுகாதாரமற்ற உணவு பழக்க முறைகள் மற்றும் செருப்பு அணியாம வெறுங்கல்ல தரையில நடக்கும்போது அங்க உள்ள புழுக்கள் மற்றும் அதனோட முட்டைகள் நம்ம உடம்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த குடற்புழுக்கள் வராமல் தடுக்கும் முறைகள்னு பார்த்தோம்னா, இறைச்சி, மீன், மாமிசம், கீரை ஆகியவற்றை நன்றாக வேக வைத்து உண்ணுங்கள் மற்றும் பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை நன்றாக கழுவி விட்டு யூஸ் பண்ணுங்க. நன்றாக கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுங்கள். மேலும் சுகாதாரமான உணவு பழக்கங்களை எடுத்துக்கோங்க மற்றும் வெறுங்கால தரையில நடக்காம எப்போதுமே செருப்பு அணிந்து நடக்கிறதுக்கு பழகுங்க. குடற்புழு நீக்க மருத்துவ முறைகள்னு பார்த்தோம்னா, அல்பெண்டசோல், மெமெண்டசோல், ஐவர்மெக்டின் அப்படின்னு ஒரு சில மருந்துகள் இருக்குங்க. இந்த மருந்துகள் 1 வயது குழந்தை முதல் அனைத்து வயதினரும் எடுத்துக்கணுங்க. குழந்தைகளுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறையும், பெரியவங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறையும் எடுத்துக்கணுங்க. குழந்தைகளின் வயதுக்கேற்ப இதனுடைய டோசேஜ் மாறுங்க. நீங்களா சுய மருத்துவம் எடுத்துக்காம உங்கள் மருத்துவரை உடனே அணுகுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.